ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஃபைட்டர் ஃபிஷ் வாங்க சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க 2 பேர். ஸோ ஓகே சொல்லிட்டு நான் ஃபைட்டர் ஃபிஷ் வாங்க சொல்லி நம்ம எந்த கடைக்கு வந்திருக்கோம்னா நம்ம ஃபிஷ் டேங்க் ரீசெட் வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோலேயே நான் ஃபஸ்ட்டு ஒரு கடைக்கு வந்திருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கடைக்கு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன். நான் நேற்றுக்கே கேட்டு வச்சுருந்தேன், தம்பி இன்றைக்கி வேண்டாப்பா நாளைக்கு வா, பீட்டாஸ்லாம் நாளைக்கு புதுசாக வருது, சரி அன்னைக்கு எடுத்துக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே சொல்லி நான் இன்றைக்கி வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ணா லைட்லாம் போட்டுவிட்டு நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அண்ணா கிட்ட கேட்டேன், அண்ணா நம்ம ஷாப்பை வந்து ஒரு வீடியோ எடுத்து போடலாமான்னு கேட்டப்போ, தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, ஸ்டாக்லாம் கொஞ்சம் நிறைய இறக்கணுன்னே வந்து நான் கால் பண்ணுறேன், வந்து வீடியோ எடுத்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்ருங்க நண்பா. அதுக்கப்புறம் நான் அங்கே இருக்க ஃபிஷஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் அரோனா ஒன்று பெருசாக இருந்துச்சு, அதையும் பார்த்துட்டு அப்படியே கடையில் இருக்க ஃபிஷஸ்லாம் வீடியோ எடுத்தேன். அப்பவும் அண்ணா இருக்க எல்லா டேங்குக்கும் லைட் போட்டுவிட்டு நம்மளுக்கு ரொம்பவுமே சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சுந்தராபுரத்தில் நம்ம அபிராமி ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடை இருக்குது. இந்த கடையை லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கடை பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெயின்போ அக்வேரியம். செக் பண்ணி பாருங்கள். அண்ணா வந்து சூப்பராக நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபிஷ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு, வாங்க டேங்க்குள்ளே விட்டுறலாம். நம்ம வீடியோ ஃபஸ்ட்லேருந்து பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே தெரியும், நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பீட்டாஸ் வந்து இருந்துச்சுங்கிறது. எல்லா பீட்டாஸும் வந்து பார்த்திங்கன்னா நோய் வந்து இறந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சீசன் டைம் சேஞ்ச் ஆனதுனால இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கனால நான் வந்து பீட்டாஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன நம்ம இப்போ 2 பீட்டாஸ் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுக்கு டேங்க் செட்டப் வந்து நான் இப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். பார்ட்டிஷனுக்கு நான் என்ன வச்சுருக்கேன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கல்யாண பத்திரிக்கை இருக்கும் பார்த்தீங்களா, அதை ஒரு பிளாஸ்டிக் கவரில் போட்டு ரேப் பண்ணிவிட்டு அதை சென்டரில் வச்சுருக்கேன். அது 2 பக்கம் அந்த பக்கம் போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நான் பேனாவோட மூடி வந்து 2 மூடி வந்து வச்சுருக்கேன். இதனால வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து மூவ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கின ஃபிஷ்ஷுக்குலாம் வந்து இதுதான் இருக்குது. நான் என்ன ஃபிஷ் வாங்கியிருக்கேங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஒன்று, ப்ளூ கலரில் ஒன்று வாங்கியிருக்கோம். இது ஒன்று வாங்கியிருக்கோம், இது ஒன்று வாங்கியிருக்கோம். இப்போ வாங்க நம்ம போய் டேங்க்குள்ளே விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டேங்க்கில் விட்டுட்டேன். இது ரெண்டையும் நான் அன்பேக் பண்ணிட்டு கன்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து 10 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி டேங்க்கில் போட்டு வைக்கணும். என்ன ரீசன் பார்த்துக்கிட்டிங்கன்னா, அப்போ தான் வந்து டேங்க்குக்கு வந்து ஃபிஷ் வந்து அடாப்டேஷன் ஆகும். நான் வந்து டேங்க்கில் வந்து இப்போ நியூவாக தண்ணி ஊற்றி வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். நான் ஃபிஷ் இன்னைக்கு வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் 2 நாளைக்கு முன்னாடியே டேங்க் செட் பண்ணி தண்ணி போட்டு வச்சிட்டேன். ஸோ நம்ம வந்து இப்போ அன்பேக் பண்ணி விட்டா ஃபிஷ்ஷுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஸோ 10 மினிட்ஸ் வந்து நம்ம அப்படியே கவரோட வந்து டேங்க்குள்ளே போட்டு வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நல்லது. நம்ம இந்த 2 ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லி மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணணும். அப்போ தான் வந்து நம்ம வந்து பேர் வந்து நம்ம வைக்கலாம். நம்மளோட ஃபீமேல் பேர் வந்து எலிசா, அதுக்கேற்ற மாதிரி இந்த 2 பாய்ஸுக்கு பேர் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து அன்பேக் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை வந்து நான் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து கன்டினியூ பண்ணுறேன். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆட் பண்ணிட்டோம். நம்மக்கிட்ட இப்போ ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்த இந்த ரெட் கலர் ஒன்று, இந்த புதுசாக வாங்கிட்டு வந்த ப்ளூ கலர் ஒன்று, நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்க எலிசா. இவங்க 2 பாய்ஸுக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வைங்க. ஃபீமேல் பேர் வந்து எலிசா, அதுக்கேற்ற மாதிரி இந்த 2 பசங்களுக்கு பேர் வைங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நான் வாங்கின இந்த 2 பீட்டாஸில் எனக்கு ப்ளூ கலர் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பீட்டா செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வரட்டா?